சொன்னான். அட பாவி, நீ ஒண்டியா இருக்கிற வரைக்கும் சுதந்திர பறவையா இருந்தியடா, கூட்டு சேர்த்துக்கினியாடா கொல்ல போறதுக்குனால அப்படின்னா நம்மால். அதனால சொன்னா, பெண்டாட்டி பெருமிலங்கு பிள்ளை ஒரு சுல்லானி இவை எல்லாம் நீக்கி நான் எக்காலம் சுகம் பெறுவேன்னா. எப்போ நீ இன்னொருத்த கழுத்துல தாலி கட்டினியோ, நீ நினைச்சுக்கிற அவளுக்கு தாலி கட்டிக்கிறேன்னு அந்த முடிச்சு உனக்கு போட்டுக்கினேன் நீ வேண. மனிதனுடைய வாழ்வு அப்படிதான்பா. ஒரு மனம் இணைஞ்சா அது வாழ்வு கிடையாது, இரு மனம் இணையும் போதுதான் வாழ்வு. 10 பேரு பத்து பேரு ஆண்கள் சேர்ந்து ஒரு பெரிய வீடு எடுத்துக்கின்னு சாப்பாடு கிப்பாடு செய்து சாப்பிட்டால் கூட 10 பேர் இருக்கிற வீடு, ஒரு ஆள் இல்லை, 10 பேர் இருக்கிற வீடு கூட குடும்பம்னு சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்கல்ல, உண்மையா சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒரே ஒரு பெண்ணை உன்ன மாதிரி தலகாணி மாதிரி சுமந்துக்கணும் வந்தீங்கன்னா கூட அதுக்கு பேர் தான் குடும்பம்னு. ஆனா இந்த குடும்பம்ன்ற பேரு கிடக்கூடாதுன்னே நீ பாடுபட்டுக்கிற. இது ரொம்ப சொல்லுபா, சொல்லு ஐயா. நம்ம இப்போ சும்மா ஐயா பார்க்க சொன்னதுனால தான் இந்த விஷயங்கள்லாம் பார்த்து அதில் ஒரு சின்ன இது. நாம் இந்த வருஷம் ஃபுல்லாக இந்த சூரிய சந்திரனை இந்த பூமியில் பார்க்குறோம் ஐயா. சூரியன் இருக்கும்போது சந்திரன் தெரியவதில்லை, சந்திரன் இருக்கும்போது சூரியன் தெரியவதில்லை. சரி. ஆனால் இந்த சித்திரை பௌர்ணமி இந்த சித்திரை மாதத்தில் மட்டும் சூரியன் அஸ்தமனமாகிற நேரத்தில் சந்திரன் உதயமாகிறது, ரெண்டுத்தையும் நேருக்கு நேராக பார்க்குறோம் ஐயா. இது அந்த மாதம் மட்டும் நிகழ்கிறதுக்கு என்ன இதெல்லாம் சிறப்பு காரணங்கள் இருக்கா ஐயா? நேற்று கூட யாரோ ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும் என்ன நீங்கள் அவ்வளோ விசேஷமாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சித்ரா பௌர்ணமிக்கு என்ன அவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு. ஐயா, சந்திரனும் சூரியனும் உலகத்தை சுற்றி வருது. ஆனால் சுற்றி வர சந்திரனும் சூரியனும் மனிதனுக்கு கிட்ட வருது சித்திரை மாதம், சந்திரனும் மனிதனுக்கு கிட்ட வருது சித்திரை மாதம். அதனால தான் அந்த சித்ரா பௌர்ணமி